ஒரு பக்கம் சுவிட்சர்லாந்துல இருக்கிற ஜெனீவாவில் அமெரிக்காவும் ஈரானும் உட்காந்து அணுசக்தி விஷயத்துல ஒரு சமாதானத்துக்கு வருவோம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயம் பாரசீக வளைகுடாவோட முக்கியமான கர்மோஸ் ஜலசந்தியில பயங்கரமான வெடி சத்தங்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஈரானோட ஐஐஏசி படை தரப்புல இருந்து ஸ்மார்ட் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு மிசைல்களை ஏவி மிகப்பெரிய ஒரு இராணுவ பயிற்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் சமாதான பேச்சுவார்த்தை, இன்னும் ஒரு பக்கம் போர் மிசைல்கள். இது அமெரிக்காவுக்கு ஈரான் கொடுக்குற ஒரு நேரடியான வார்னிங் தான். நீங்க பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் எங்க கை விரல் துப்பாக்கியோட ட்ரிகர்ல தான் இருக்குன்னு ஈரான் சொல்லாம சொல்லி காட்டி இருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் ஈரான் செய்த தரமான சம்பவத்தை பற்றியும் ஈரானோட ஐஐஏசி படை தரப்புல இருந்து மேற்கொள்ளுன்ற பிரம்மாண்டமான போர் பயிற்சியை பற்றியும் தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த போர் பயிற்சிக்கு ஈரான் தரப்புல இருந்து வச்ச பேர் தான் ஸ்மார்ட் கண்ட்ரோல். ஏன் இந்த பெயர் வச்சாங்கன்ற கேள்வி உங்களுக்கு அனுபவம். ஈரான் இப்போ பழைய காலத்து முறையை விட்டுட்டு முழுக்க முழுக்க ட்ரோன்கள், எலக்ட்ரானிக் வார்பேர், அப்புறம் ரொம்ப துல்லியமாக தாக்கக்கூடிய மிசைல்களை நம்பி இறங்கிட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிற சயாத் 3F அப்படிங்கிற மிசைல் இப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. இதோட ரேஞ்ச், இந்த மிசைலோட ரேஞ்ச் 150 கிலோமீட்டர் மட்டும்தான். நீங்க கேட்கலாம், என்றா 150 கிலோமீட்டர் எல்லாம் ஒரு சாதாரணமான கிலோமீட்டர் தானே, இதை வச்சுக்கிட்டே இந்த மிசைலை பெருசா பேசுறாங்கன்னு. ஆனா இந்த ரேஞ்சு ஈரானோட ஸ்டேட் ஆஃப் காமர்ஸை முழுமையாக கண்ட்ரோல் எடுப்பதற்கு ஈரானுக்கு இது பெருமளவு உதவி செய்யும். அதாவது ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் பகுதி எடுத்து பார்த்தா அது ரொம்ப சின்ன பகுதி. அதனை கண்ட்ரோல் எடுப்பதற்கு 150 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கிற ஒரு மிசைலே போதுமானது. அதில் தான் இந்த சயாத் 3F மிசைல் ரொம்ப துல்லியமாக வேலை செய்தபடியால் உலக நாடுகள் இதை பற்றி தீவிரமாக பேசிக்கொண்டிருக்காங்க. ஈரான் மிசைல்களை ஏவுறது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கிற கிரேட்டர் டம், லேசர் டம், அப்புறம் அபு முசா அப்படிங்கிற 3 தீவுகளையும் ஒரு கோட்டையா மாற்றி வச்சிருக்காங்க. அங்கே இருந்துதான் ட்ரோன்களையும் நீர்மூழ்கி கப்பல்களையும் அனுப்பி இலக்குகளை துல்லியமாக தாக்கி அடிக்க போறாங்க. அதாவது அமெரிக்காவோட கப்பல்களை தாக்கி அடிக்க போறாங்க. இங்கதான் நாம அசிமெட்ரிக் வார்பேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அமெரிக்கா கிட்ட இருக்கிற பெரிய பெரிய கப்பல்கள் எல்லாம் ஒரு ராட்சசன் மாதிரி, அதாவது மிகப்பெரிய கல்க் மாதிரி. ஆனா ஈரான் என்ன பண்றாங்கன்னா, சின்ன சின்ன வேகமான படகுகள்ல மிசைல்களை ஏற்றிக்கிட்டு வந்து அந்த ராட்சசனை நிலக்குழிய வைக்க பார்க்கறது தான் இவங்களோட திட்டம். அதாவது அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் மிகப்பெரிய கல்கா இருக்கலாம், ஆனா இப்ப ஈரான் தரப்புல இருந்து ஆண்ட்மேன் மாதிரி சின்னனா இருப்பார்கள். சின்னனா வந்து குடைச்சல், கல்குக்கு எப்படி குடைச்சல் கொடுப்பார்களோ அதே மாதிரியே இவர்களும் குடைச்சலை கொடுக்கிறார்கள். அதாவது என்ன எவ்வளவு பெரிய ஒரு ராட்சசனா வேற இருக்கட்டும், ஆனா ஒரு எறும்பு காதுக்க போனால் அவர்களால அதனை தாங்க முடியாது என்பதுதான் உண்மை. அதே மாதிரி தான் இப்ப ஈரானை ட்ரை பண்ணுகிறாங்க. அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் ரொம்ப பெருசா இருக்கு, ஆனா அதனை அடிக்கிறதுக்கு சின்ன சின்ன படகுகள், சின்ன சின்ன போட்டில் எல்லாம் மிசைல் லான்ச்சர்ஸை வச்சு அமெரிக்காவோட போர்க்கப்பலுக்கு பக்கத்தை போய் அதை வச்சு அடிக்கிறாங்க. அதுதான் இவர்களோட திட்டமா இருக்கு. ரேடார்ல சிக்காத மாதிரி வேகமா வந்து தாக்கிட்டு போறதுதான் ஈரானோட ஸ்ட்ராட்டஜி. இன்னொரு பக்கம் ஈரான் வயர் போன்ற சில அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, இது வரும் போர் பயிற்சி மட்டும் இல்ல, அமெரிக்காவோட பலத்தை டெஸ்ட் பண்ண ஒரு வேலைன்னு சொல்றாங்க. முக்கியமா ஈரானோட கடற்படை தளபதியா இருக்கிற டன்கரி அவர்கள் ஒரு விஷயத்த ஓப்பனா சொல்லிட்டார். எங்க மேலிடத்துல இருந்து ஒரு ஆர்டர் வந்தா போதும், இந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸை மொத்தமா மூடுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம்னு ஓப்பனாகவே சொல்லியிருக்கேன். யோசிச்சு பாருங்க, உலகத்துக்கு தேவையான எண்ணெய் போற பாதையை மூடுவோம்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு மிரட்டலா இருக்கு. இந்த மிரட்டலை தான் அமெரிக்காவுக்கு ஈரான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாங்க இப்ப காட்டுற ஆயுதங்கள் சும்மா சாம்பிள் மட்டும்தான். நிஜமான போர் அன்னைக்கு நாங்க இதை விட வேற லெவலான ஆயுதங்களை இறக்குவோம்னு இப்ப ஈரான் தரப்புல இருந்து சொல்லி ஒரு திக் நிமிஷத்தை உருவாக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்ப நாம இந்த வீடியோட ஒரு முக்கியமான பகுதிக்கு வரோம். இதுவரைக்கும் ஈரானோட இராணுவ தளபதிகள் தான் பேசிக்கொண்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ஈரானோட சுப்ரீம் லீடரா இருக்கிற அயதுல்லா கமீனி அவர்கள் நேரடியா களத்தில் இறங்கி தன்னுடைய மிரட்டலை கொடுத்திருக்கார். அவர் தப்ரீஸ் அப்படிங்கிற இடத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி பேசும்போது அமெரிக்காவை பார்த்து நேரடியான சில கேள்விகளை கேட்டிருக்கார். அமெரிக்கா எப்பவுமே நாங்க தான் உலகத்தோட பெரிய பலசாலின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி இருக்கிற பெரிய பலசாலிகளை கூட நாங்க ஒரு அடி அடிச்சு அவர்களை திருப்பி அடிக்க முடியாத அளவுக்கு எங்களால செய்ய முடியும்னு செமையா ஸ்ட்ராங்கா காட்டமா பேசியிருக்கார். இவர் இதோட நிறுத்தல, அமெரிக்கா அங்க அனுப்பி வச்சிருக்கிறன்னு அந்த பிரமாண்டமான போர்க்கப்பலை பத்தியும் ஒரு கமெண்டே அடிச்சிருக்கார். ஒரு போர்க்கப்பலைங்கிறது ஒரு பயங்கரமான ஆயுதம் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அந்த போர்க்கப்பலையை கடலுக்கரையில் அனுப்புற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்கார்.
இது எதை குறிக்குதுன்னு பார்த்தா ஈரான் கிட்ட இருக்கிற ரகசியமான ஆன்டிசி பேலஸ்டிக் மிசைல்களைத்தான் இவர் இப்படி சொல்லியிருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்தா ஈரானோட மூத்த ஆலோசகராக இருக்கிற ஜெனரல் நக்வி அவர்கள் ஒரு படி மேலே போய் கருத்துக்களை சொல்லியிருக்கார். அமெரிக்கா அவங்களோட 12 ஏர்கிராப்ட் கேரியரையும் இங்கே கொண்டு வந்து ஈரானுக்கு பக்கத்து கொண்டு வந்து நிறுத்தினா கூட எங்களை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு ரொம்ப ஓப்பனாக சவால் விட்டுருக்கார். இது ஒரு பக்கம் இருக்க, பேச்சுவார்த்தை நடக்கிற இடத்துல அதாவது ஜெனீவாவிலேயும் நிலைமை ரொம்ப சுறுசுறுப்பாக தான் இருக்கு. ஈரானோட ஃபாரின் மினிஸ்டராக இருக்கிற அராக்சி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் மற்ற விஷயங்களை பற்றி வேணால் பேசலாம், ஆனால் எங்களோட மிசைல் திட்டத்தை பற்றி பேசவே மாட்டோம், அதை நாங்கள் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று ஓப்பனாக ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். அதாவது கையில் இருக்கிற ஆயுதத்தை கீழே போடாமல் தான் நாங்கள் பேசுவோம்னு ஈரான் தரப்புலேருந்து பிடிவாதமாக இருக்காங்க. இதுதான் இப்போ அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது. ஒரு பக்கம் ட்ரம்போட அரசாங்கத்தை சேர்ந்த நபர்கள் இப்போ ஈரானை மிரட்டி பார்க்குறாங்க, இன்னும் ஒரு பக்கம் ஈரான் முறிஞ்சா தொட்டு பேரன்னு சவால் விடுறாங்க. சரி, ஏன் இந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ்லேயே பிரச்சனை பதற்றம் ரொம்ப அதிகமாக மாறி இருக்கு? இங்கே ஈரானும் போர் பயிற்சிகள் செய்கிறார்கள், அமெரிக்காவும் தங்களோட போர் விமானங்களையும் போர்க்கப்பல்களையும் நிலைநிறுத்தி இருக்கிறார்கள். அப்படி இந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸை ஏன் இவ்வளோ பெரிய பதற்றமாக மாற்றுகிறார்கள் என்று பார்த்தால், இந்த கார்முஸ் ஜலசந்தி அதாவது ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் தான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய ஒரு எனர்ஜி கப்பல்னு சொல்ல முடியும். உலகத்தில் ஓடுற 5ல் 1 பங்கு ஓயில் இந்த சின்ன வழியாக தான் போகுது. நாளொன்றுக்கு 2 கோடி பேரல் கச்சா எண்ணெய் இதன் வழியாக போகுதுன்னு சொல்லப்படுது. ஈரான் இந்த பாதையை ஒரு 4 மணி நேரம் மூடினாலே போதும், உலகமே ஸ்தம்பிச்சிடும். 1980க்கு பிறகு இப்பதான் ஈரான் இந்த இடத்தை சில மணி நேரம் தற்காலிகமாக மூடுறதா அறிவிச்சிருக்காங்க. இதை கேட்ட உடனே உலக மார்க்கெட்டில் ஓயிலோட விலை 13% வரைக்கும் ஏறி இருக்கு. இது வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான். போரண்ட ஒன்று வந்தா இந்த நிலைமை என்னாகும் என்பது நீங்களும் யோசிச்சு பாருங்க. அமெரிக்கா சும்மா வேடிக்கை பார்க்கல, உலகத்திலேயே பெரிய ஏர்கிராப்ட் கேரியரான USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் கப்பலை அங்கே நிலைநிறுத்தி இருக்காங்கன்றதை எங்களுடைய வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ மேலதிகமாக அதிகமான ஃபைட்டர் ஜெட் F-35 ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கணும், F-22 ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கணும், F-15 F-16 இப்படி நிறைய ஃபைட்டர் ஜெட்டை கிட்டத்தட்ட 70க்கும் அதிகமான ஃபைட்டர் ஜெட்டை மேலதிகமாக மிடில் ஈஸ்டில் அமெரிக்கா கிளம்புறக்கி இருக்காங்கன்ற செய்தியிலும் தொடர்ந்து படிய வந்தவன் இருக்கு. கூடவே லிங்கன் கப்பலும் அங்கே தான் இருக்குது, அதாவது ஆபிரகாம் லிங்கன் கப்பலும் அங்கே தான் இருக்குது. ஏகப்பட்ட ஃபைட்டர் ஜெட்டுகளும் சப்மரீன்களும் அமெரிக்கா மொத்தமாக இப்போ மிடில் ஈஸ்டில் குவிச்சிருக்காங்க. இப்போ இந்த நிலைமை எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன தீப்பொறி விழுந்தா கூட அது பெரிய போராக வெடிக்கிற அளவுக்கு பயங்கரமாக இருக்கு. அரபு நாடுகள் எல்லாம் பதட்டத்தில் இருக்காங்க. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தையில் ஒரு சின்ன முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனால் இன்னும் ஒரு பக்கம் இந்த 2 நாடுகளும் எப்போ வேணாலும் போரை ஆரம்பிக்கலாம் என்ற மாதிரி தான் பதட்டம் போய்கொண்டிருக்கு. ஈரானோட குரம்சார் போ மிசைல்கள் 2000 கிலோமீட்டர் தூரம் வரையும் பாயும், அதாவது மொத்த இஸ்ரேலும் இதனால் தாக்க முடியும். இதனால் ஈரானும் தயாராக இருக்காங்க. இந்த மிசைலை பயன்படுத்தி மிடில் ஈஸ்டில் இருக்கிற அமெரிக்காவோட அனைத்து இராணுவ தளங்களையும் குறிவைத்தால் கண்டிப்பாக அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும். முக்கியமாக இஸ்ரேலை ஈரான் குறிவைத்து இந்த மிசைலை பயன்படுத்தி தாக்கும் போது கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு இது பேரிடியாக விழும் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்தாக இருக்கு. இப்போ நாங்கள் இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா ஒரு விஷயம் தெளிவாக புரியுது. இது வரும் மிசைல் பயிற்சி மட்டும் இல்லை, இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கேம். ஈரான் ஏன் இப்போ இதை பண்றாங்கன்ற கேள்வி உங்களுக்கு கிளம்பும். அவங்க கிட்ட ஒரு லாஜிக்கும் இருக்கு. எங்களால் அமெரிக்காவை நேரடியான போரில் ஜெயிக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் அமெரிக்காவுக்கு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பை எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு ஈரான் தரப்புல இந்த நிலைப்பாட்டில் இருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் காமர்ஸில் ஒரு மிசைல் ஏவுறதுங்கிறது உலகத்தோட கழுத்தில் கத்தியை வைக்கிறதுக்கு சமம். அதைத்தான் இப்போ ஈரான் செய்கிறாங்க. ஈரான் இதனை செஞ்சு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷரை கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியும். அமெரிக்கா எப்படி நிறைய போர்க்கப்பல்களையும் நிறைய ஃபைட்டர் ஜெட்டையும் நிறைய டேங்கர் விமானங்களையும் அதிகளவாக மிடில் ஈஸ்டில் குவிச்சு ஈரானுக்கு ஒரு மிரட்டலையும் அழுத்தத்தையும் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸை பயன்படுத்தி ஈரானும் அமெரிக்காவுக்கு ப்ரெஷரை கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து அமெரிக்காவோட ப்ரெஷருக்கு ஈரான் அடிபணிய மாட்டார்கள் என்பது தெளிவாக தெரியுது. அரபு நாடுகள் முக்கியமாக சவுதி அரேபியா, கத்தார், ஓமன் இப்படி எல்லா நாடுகளும் ரொம்ப கவலையில் இருக்காங்க. ஏனென்றால் போரன்னு ஒன்று வந்தால் அவங்க நாட்டில் இருக்கிற அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் தான் முதல்ல தாக்கப்படும். அதனால தான் எங்கள் மண்ணை பயன்படுத்தி ஈரான் மேலே தாக்குதல் செய்ய வேணாம்னு ஐக்கிய அரபு அமீரகம் அதாவது UAE தரப்புல இருந்து அமெரிக்காவுக்கு தெளிவுபடுத்தி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்படி பப்ளிக்காக சொல்லிட்டு ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தும் போது தங்களுடைய நாட்டு வான்பரப்பை ஓப்பன் பண்ணி அமெரிக்காவுக்கு இந்த நாடுகள் அரபு நாடுகள் சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் ஏமெல்ல இருக்கின்ற கவுதிகளும் நாங்கள் செங்கடல்ல தாக்குதலை ஆரம்பிப்போம்னு மிரட்டி இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம்
ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் இன்னும் ஒரு பக்கம் சங்கடல். இந்த 2 இடமும் ஒரே நேரத்தில் முடக்கப்பட்டா உலக வர்த்தமை காணாம போயிடும். ட்ரம்ப் நிர்வாகம் ரொம்ப உறுதியா இருக்காங்க. அதாவது ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரணும், இல்லைன்னா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்குமென்னு ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து எச்சரித்து கொண்டு தான் இருக்கார். இப்போ பேச்சுவார்த்தை நடக்குது. இப்போ பேச்சுவார்த்தை நடக்கும் போதும் இந்த பேச்சுவார்த்தை வெற்றி அளிக்கணும். இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவு எட்டப்படணும். அப்படி எட்டப்பட்டால் தான் ஈரான் தப்பிக்கும் என்ற மாதிரி கருத்துக்களை சொல்றார். ஆனால் ஈரான் கிட்ட இருக்கிற அந்த குரம்சோர் போ மிசைல்கள் 2000 கிலோமீட்டர் தூரம் வரையும் போய் தாக்கக்கூடியது. அமெரிக்காவுக்கும் இது ஒரு பெரிய சவாலாக தான் இருக்க போகுது என்பது தெளிவாக தெரியுது. ஆய்வாளர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. தவறான கணக்கீடு, மிஸ்கல்குலேஷன். யாராவது ஒருத்தர் தெரியாம ஒரு மிசைலை ஏவினாலோ இல்லை ஒரு கப்பலை சிறைப்பிடிச்சாலோ அது மிகப்பெரிய ஒரு போருக்கு ஒரு ஆரம்ப புள்ளியா மாறிடும் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்போதைக்கு ஒரு தற்காலிக அமைதி இருக்கு, ஆனா அந்த அமைதி ரொம்ப நாளைக்கு நிலைக்குமா என்பதுதான் இப்ப மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. ஏனென்றால் 2 தரப்புகளுமே அமெரிக்காவோட மிரட்டலுக்கு ஈரான் அடிப்படையில அமெரிக்காவுக்கு பதிலடி மிரட்டலை ஈரான் கொடுக்குறாங்க. இதுல இருந்து போருக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கே ஒழிய, இந்த வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் கூட போர் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே போருக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. அமைதிக்கான வாய்ப்புகள் ஒரு துளிதான் இருக்குன்னு சொல்ல முடியும். ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.